மூன்றாவது மறுகற்றல். இந்த 3 கற்றலை தாண்டி இப்போ 4வதும் ஒன்று சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. உலக அளவில் அதுக்கான வாதங்கள் நடந்துகிட்டு இருக்கு. நாமும் புரிந்து கொண்டிருந்து விரைவாக கற்றல், அல்ட்ரா லேர்னிங், லேர்னிங், அன்லேர்னிங், ரீலேர்னிங், அல்ட்ரா லேர்னிங். அல்ட்ரா லேர்னிங் என்னென்னா, இன்றைக்கி உலகம் போகிற போக்கு, ஏஐனுடைய துணைவோடு இந்த உலகம் போகிற போக்கு என்பது மிக துரிதமாக போயிட்டுருக்கு. நாம் இன்னும் பல கோடி மக்களை இன்னும் அடிப்படை எழுத்தறிவே இல்லாமல் நாம் நகர்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் உலகம் மிக வேகமான துணியில் போயிட்டுருக்காங்க. அப்போ அந்த துரிதமான கற்றலை நாம் கையில் எடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அப்போ நாம் இந்த லேர்னிங்கும் அன்லேர்னிங்குன்ற ப்ராசஸை நாம் தொடர்ந்து ரீலேர்னிங்கும் தொடர்ந்து செய்து கொண்டு இருக்க வேண்டும். அதன் மூலம்தான் இந்த மைண்ட் செட்டை உடைக்கணும். இந்த மைண்ட் செட்டை உடைக்காமல் இதெல்லாம் சாத்தியமே இல்லை. உதாரணத்துக்கு ஒரு கடிகாரம் வரையணும் அப்படின்னு சொன்னால் உடனே நம்ம கண் முன்னால் ஒரு வட்டம் தான் ஞாபகம் வரும். ஆனால் கடிகாரம் என்ன வடிவத்தில் ஒன்றும் அந்த மாதிரி இன்றைக்கி விவசாயத்தில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இயற்கை விவசாயத்திலே கூட விவசாயிகள் என்னுடைய அனுபவம் கடந்த 10 ஆண்டு காலத்தில் என்னுடைய அனுபவம் என்னென்னா, பல விவசாயிகள் நிறைய அனுபவங்களோடு ஒரு விஞ்ஞானியைப் போல தன்னுடைய நிலங்களில் செயல்பட்டு இருக்காங்க. இதை ரொம்ப அழுத்தமாகவே நான் சொல்ல விரும்புகின்றேன். அப்போது உண்மை என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர்கள் செய்கிறாங்க, ஆனால் ஒரு விஞ்ஞானம் கண்டுபிடிப்பு அப்படின்ற கோட்பாட்டுக்கு உள்ள அவங்க தன்னுடைய அனுபவங்களை கொண்டு வந்து சேர்க்கலை. அப்போ அது என்ன ஆகுதுன்னா, அவங்களுடைய சொந்த அனுபவமாக இருக்குது. இன்றைக்கி தேவை என்னன்னு கேட்டிங்கன்னா, அறிவியல் எதுக்கு உதவி செய்யணும்னு சொன்னால், இந்த உலக அனுபவங்களை தொகுப்பதற்கும் மற்றவர்களுக்கு பகிர்வதற்குமான ஒரு ஆயுதமாக பயன்பட வேண்டும். அப்போ நான் விவசாயத்திலே பார்த்த அனுபவம் என்னென்னா, இந்த அனுபவம் நிறைந்த விவசாயிகள் செய்யக்கூடிய மாற்று வழிமுறைகள் விவசாயத்தில் மகசூல் பெருகுவதற்கும் பூச்சி மேலாண்மை போன்றவர்களை மேற்கொள்வதற்கும் ஏராளமான புதிய வழிமுறைகளை செய்கிறாங்க. அப்போ அவைகளை தொகுத்து அந்த அனுபவங்களை மற்றவர்களுக்கு கொடுக்கறது தான் நம்மளுடைய சமூகத்தினுடைய மிக குறிப்பான வேலையாக பார்க்கின்றோம். பார்த்திங்கன்னா இந்த விவசாயிகள் எல்லாருமே